வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இந்த தீபாவளிக்கு ரொம்ப சுலபமான முறையில் ஒரு 10-15 நிமிஷத்தில் அருமையான தட்டை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வரோம். கடை மாவில் குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான மொறுன்னு தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் கிடையாது. இப்போ ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவு பொட்டுக்கடலை 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி ஒன்றும் பாதியமாக மஞ்சள் இருக்கணும். இப்படி எடுத்து காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி தான் மஞ்சள் இருக்கணும், ஆனாலும் மையாமல் இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸில் போட்டு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடரையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட எள்ளு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த சூடான எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கை போட்டு கலக்க முடியாது, அதனால் ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடுங்க. லைட்டாக ஆறின பிறகு கை வச்சுட்டு நல்லா அந்த மாவு ஃபுல்லாக அந்த எண்ணெய் நல்லா படணும். இந்த மாதிரிலாம் பிசைஞ்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வருது பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ நான் எடுத்திருந்த அந்த 1/2 கப் மாவுக்கும் பொட்டுக்கடலை எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பிடிச்சி பார்த்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிமான மாவாக நம்ம பிசைஞ்சிக்கணும். கருவேப்பிலை முன்னாடியே சேர்க்கணும், அப்போ நான் சேர்க்க மறந்ததால் இப்போ இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு பொடியை கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாஃப்டாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மாவு நல்லா கெட்டியமாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா நமக்கு வரும். இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ஒன்றா தட்டிக்கலாம். நம்ம ஒன்றா தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். தீபாவளி சமயத்தில் நம்ம நிறைய பலகாரம் பண்ணும்போது இதுக்கு அந்தளவுக்கு நம்ம டைம் ஒதுக்கி பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு இண்டாலியம் சப்பாத்தி மனை வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி மனையில் ஒரு பாலித்தீன் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாலித்தீன் ஷீட்டுக்கு பதிலாக பட்டர் ஷீட் இல்லை வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாலித்தீன் கவர் போட்டுட்டு அதில் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பாலித்தீன் கவர் ஃபுல்லாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்குது பாருங்கள், அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையிலையுமே எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ நம்ம உருட்டும் போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்துட்டு இப்போ நம்ம மீதம் இருக்கிறத பார்த்து அது மாதிரி துணி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் வச்சுட்டு நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உருட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லுசாக இல்லாமல் நான் காட்டுற பாருங்கள், அந்த பதத்துக்கு உருட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இங்கே குக்கி கட்டர் இல்லை சின்ன டிஃபன் பாக்ஸோட மூடு இருக்கும் பாருங்கள், அது வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
கட் பண்ணி எடுத்துகிட்டு உருட்டுறது பார்த்திங்கன்னா இந்த மொத்தத்துக்கு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லுசாக உருட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மொத்தத்துக்கு உருட்டிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம தனித்தனியாக வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதமுள்ள மாவை எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தட்டைகளை உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ தட்டைகளை உள்ளே போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கின பிறகு நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக உடனே போட்டிங்கன்னா நம்ம போட்டுருக்கிற வேர்க்கடலை எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ கொஞ்சம் லேசாக பபுள்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயில் பபுள்ஸுமே நல்லாவே அடங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நமக்கு நல்லா அருமையான சுவையில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். அருமையான தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.